நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்கள் வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உடைய நல்ல பொற்பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தாவே, நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நல்ல வேளையிலும் கூட நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. ஆண்டவரே, உடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேனன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேனன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெயம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணி நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். கண்ணி நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேனென் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேனென் இயேசுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த நல்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜீவ வார்த்தையின் நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவனை துதியுங்கள். தேவன் நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரை இன்னும் உறுதியாய் ஆண்டவரோடு கூட இணைந்து பயணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் இன்றைக்கு சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத் நேச்சாரும்
நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. இங்கே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசன தலைப்பு என்னவென்று சொன்னால், முகம் வேறுபடுதல். முகம் வேறுபடுதல். இந்த தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நேபுகாத் நேச்சாரனுடைய சூழ்நிலைகள், அவருடைய கம்பீரமான வாழ்க்கை அனுபவங்கள், எங்கு போர் செய்ய போனாலும் அங்கே வெற்றியை கண்டார் என்று பார்க்கின்றோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த நேபுகாத் நேச்சாரினுடைய உள்ளம் ஒரு பெரிய சிலையை உற்பத்தியாக்க வேண்டும், அதிலே எல்லாரும் பணிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 60 முழ உயரத்திலே பெரிய சிலையை பண்ணுகின்றார். அதற்கு முன்பாக எல்லாரும் பணிய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அப்படி கட்டளை கொடுக்கிறபடியினாலே எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். ஆனால் தேவனுக்கு பயந்த மனிதர்களாகிய சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்ற பரிசுத்தவான்கள் மட்டும் பணிய மறுக்கின்றார்கள். அவருடைய அரச அவையிலே இவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அதை பணியணும் அப்படிங்கிற கட்டளை ராஜாவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பணிய மறுக்கின்றார்கள். நீங்கள் 17ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரம் தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18வது வசனத்தில் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, 15ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல வித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். அப்படியானால் எப்படிப்பட்ட உள்ளம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை. உம்முடைய கையின் வேலைப்பாடாகிய இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, ராஜா மறுபடி சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த சோதனையிலே இவர்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கின்ற அனுபவத்தோடு கூட இருக்கின்றார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் நேபுகாத் நேச்சாருடைய முகம் என்ன செய்யப்பட்டது, வேறுபட்டது என்றால் என்ன பொருள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே யோசேப்பையும் அவனுடைய கிரியைகளையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய திட்டங்களையும் அவன் அந்த நாட்டை
எவ்வாறு நடத்தினான் என்பதையும் அறியாத வேறு ஒரு ராஜா என்று தோன்றினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். எகிப்து தேசத்திலே வேறுபட்டது என்று சொன்னால் அவனுடைய முகம் வேறுபட்டது. முகம் நேற்று இருந்தது போல இன்று இல்லை. நேற்று நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார், இன்றைக்கு அவருடைய முகம் வேறுபடுகின்றது. இன்றைக்கும் அநேகருடைய முகத்தை உற்று நோக்கி கவனித்தால் சிரிக்கும் பொழுது ஒரு விதமாக நம்முடைய முகம் காட்சி அளிக்கின்றது, கோபப்படும் பொழுது ஒரு விதமாக முகம் காட்சி அளிக்கின்றது. இன்னும் பல சூழ்நிலைகளிலே நம்முடைய முகம் வித்தியாசமாக வேறுபடுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சாருடைய முகம் எதற்காக வேறுபட வேண்டும், எதற்காக வேறுபட்டது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இவன் தன்னுடைய மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கு மற்றவர்களையும் அந்த எண்ணத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு உபதேசம் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் பிடித்தால் அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், பிடிக்காவிட்டால் அப்படியே நாம் என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். நம்முடைய உபதேசத்திற்கு, நம்முடைய கட்டளைகளுக்கு எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு நாளும் நம்முடைய மனதில் அந்த எண்ணம் வரவே கூடாது. நான் இருப்பதைப் போல எல்லாரும் இருக்க வேண்டும் என்று எண்ணவே கூடாது. அப்படி எண்ணினால் அநேக நேரங்களிலே அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். நான் சொல்லுகின்ற உபதேசம், நான் சொல்லுகின்ற, நான் போகின்ற மார்க்கம், என்னுடைய வாழ்க்கை முறைகள், இவைகள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய உபதேசம். இங்கே நேபுகாத்நேச்சாருடைய முகம் மாறுபட்டது. கட்டளைகள் அவன் பிறப்பிக்கின்றான். இத்தனை கீத வாத்தியங்களும் இசைக்கப்படும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் இவர்கள் பதில் உரைக்கின்றார்கள். 18வது வசனத்திலே, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று மிகவும் ஆணித்தரமான ஒரு பதிலை அவர்கள் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், பின்பு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இந்த அக்கினி சூளையிலே அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் இறந்து போகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ராஜாவினுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ராஜாவினுடைய இருதயம் கொடூரமாய் மாறி இருக்கிறது. நான் பண்ணி வைத்த, நான் சொல்லுகின்ற கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறார்களே என்று சொல்லி அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி 7 மடங்கு அதிகமாக அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 22வது வசனத்தில் ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை
தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. நீங்கள் 25வது வசனத்திலே அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ராஜா, எல்லா நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 பரிசுத்தவான்களும் அக்கினியின் நடுவிலே சும்மா உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. கூட ஆண்டவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ புத்திரருடைய சாயலை போல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியும் காப்பாற்றுவார். தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் கடந்து போயிருக்க கூடும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக முறை இதை அனுபவித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இடையூறு, இடைஞ்சல், பண பற்றாக்குறைகள் இவைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் நம்முடைய மனம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஏற்ற தெய்வமாயிருக்கிறார். அவருடைய நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பாரங்களை அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இங்கே நேபுகாத்நேச்சாருடைய முகம் வேறுபட்டது. இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற காரியம் முகம். இந்த முகம் ஏன் வேறுபட்டது? தன்னுடைய பெருமைகள், தான் செய்கிற செயல்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும், தான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். இது நடக்காமல் போகும் போதுதான் அந்த முகம் வேறுபடுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய முகமும் அப்படி வேறுபடுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைகள் வராமல் காத்து கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாரத்தோடு கூட செபிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் செய்கின்ற காரியங்களுக்கு எல்லாரும் உட்பட வேண்டும் என்று நாம் ஒரு நாளும் எண்ணவே கூடாது. அந்த பாரம் மனதில் வரவே கூடாது. அவரவருக்கு ஆண்டவர் என்ன கட்டளையை கொடுத்திருக்கிறாரோ, என்ன பாதையை நியமித்திருக்கிறாரோ, அவர்கள் அந்த பாதையில தான் செல்ல முடியும். நம்முடைய பாதைக்கு அவர்கள் வரவே முடியாது. ஆண்டவர் நமக்கொன்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அந்த பாதையில் தான் நாம் போகணும். அந்த பாதையில் தான் பயணம் செய்யணும். அந்த பாதையில் நாம் பயணம் செய்யும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்ய நல்ல தெய்வமாக இருக்கிறார், நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாபிலோன் தேசத்தினுடைய அருமையான ராஜாவினுடைய முகம் வேறுபட்டது. ஏன்? தனக்குள்ளே இருந்த கர்வம், தனக்குள்ளே இருந்த ஆணவம். நமக்கு அது வரவே கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகருடைய உள்ளம் ஒன்றை நாடினது, அதிலே நிலைத்து நின்றார்கள். ஒன்றையே தேடினார்கள், அதிலே நிலைத்து நின்றார்கள். அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது. அக்கினியை பார்க்கிறார்கள். அவர்கள் பயப்படலை. அவர்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தார்கள். ஆகவே ஆண்டவர் அந்த அக்கினி நடுவில் இறங்கி வந்தார். ஆண்டவர் அந்த அக்கினி நடுவில் இறங்கி வந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும்
அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவிலே இயேசு உங்களை தேற்றும்படி வருவார், வந்திருக்கிறார். இதை மறந்து போகவே கூடாது பிரியமானவர்களே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்தில் வந்தாலும் ஆண்டவருக்கு மட்டும் முதலிடம் கொடுங்கள். ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்றோம் இன்னொரு காரியத்தை. நாம் அதே தானியேலின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே அந்த அவனுடைய முகம் வேறுபட்டதனுடைய விளைவு, ஒருவேளை இந்த ராஜா அந்த 3 பேரையும் உயர்த்தினான், உயர் பதவியில் வைக்கிறார், அதெல்லாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலையை அல்லது இவருடைய சுபாவத்தை மாற்றாத ஒரு நிலைகளை, அநேக காரியங்களை இந்த தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 29வது வசனத்தை 29, 30வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அன்புக்குரியவர்களே, இவனுடைய முகம் வேறுபட்டது என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம். இவனுடைய முகம் வேறுபட்டதினுடைய விளைவு, அதனுடைய தாக்கம், அதனுடைய சூழலை எங்கே வந்து முடிகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பெருமை அவனுக்குள் வருகின்றது. இந்த கோட்டையை நான் கட்டினேன், என்னுடைய பலத்தினால் நான் கட்டினேன். அன்புக்குரியவர்களே, நாம் வீடு கட்டுகிறோம் அல்லது ஏதாவது ஒரு தொழில் பண்ணுகிறோம், ஆண்டவர் எனக்கு தந்தார் என்ற பணிவான எண்ணத்தோடு கூட வாழுங்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வீடு ஏசப்பா எனக்கு கொடுத்தார், இந்த தொழில் ஏசப்பா எனக்கு கொடுத்தார். இந்த பாபிலோன் ராஜா என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, மகா பாபிலோன் அல்லவா. இவனுடைய சுபாவம் பெருமைக்கு நேராக கடந்து போகின்றது. இந்த பெருமையினால் அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனம், அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று, அவன் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, முகம் வேறுபட்டது. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக முகம் வேறுபட்டது, ஊழியத்துக்கு விரோதமாக முகம் வேறுபட்டது, விசுவாசிகளுக்கு விரோதமாக முகம் வேறுபட்டது. ஆனால் இடையே அநேக காரியம், நல்ல காரியங்களை செய்கிறார், அதிலெல்லாம் குறைவு இல்லை. ஆனால் அவருடைய குணத்தை மாற்றாதபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார், மிருகத்தோடு சஞ்சரித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் வருகின்றது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்திலே, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். வனத்திலே, காடுகளிலே, மலைகளிலே அவர் உலாவுகிறார், மிருகங்களோடு கூட சஞ்சரிக்கிறார். ராஜாவாய் இராதபடி தள்ளப்பட்டார். தள்ளப்பட்ட பின்பு நடக்கிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து எல்லாவற்றையும் தேவாதி தேவன் தான் செய்கிறார். நான் வீடு கட்டுகிறேன் என்று சொன்னால் என்னால் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது.
ஆண்டவர் கட்டி கொடுக்கிறார். அதான் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா என்று பார்க்கின்றோம். இன்னொரு மொழியாக்க வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஒரு மனிதனுக்கு இறங்கி வீடு கட்டாவிட்டால் அவனுடைய காலங்கள் வீண், அவனுடைய உழைப்பு வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே கட்டி கொடுத்தா. அன்புக்குரியவர்கள், இந்த பாபிலோன் ராஜாவினுடைய முகம் வேறுபட்டது, சுபாவம் மாற்றப்பட்டது. இங்கே பார்க்கின்றோம், என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னாரு. இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜ்ய பாரத்தில் இருந்து தள்ளப்பட்டான், காடுகளின் விலங்குகளோடு கூட சஞ்சரித்தான். மறுபடியும் ஆண்டவர் சில காலங்கள் அப்படியே கடந்து போகிறார். மறுபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் அவருக்கு இரக்கத்தை கட்டளையிட்டார் என்று வேதத்திலே இந்த 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் கவனமாக வாசிப்பீர்களேயானால் நேபுகாத் நேச்சார் மறுபடியும் ராஜாவானார் என்று பார்க்கின்றோம். மனம் திரும்பினபடியினால், சுபாவத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தபடினால் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். இருந்தவாறு நம்ம சுபாவத்தையும் மாற்றுவதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட உடைய நல்ல சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சுபாவங்களில் நீர் இருக்க வேண்டும், உமக்கு மகிமை செலுத்த வேண்டும். உமக்கு மகிமை செலுத்தாத முரட்டுத்தனமான கர்வம் எங்கள் உள்ளங்களிலே எழும்பாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.